கொடுக்கப்பட்ட புள்ளிகள் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக. மேலும் பித்தாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்யுமா என ஆராய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 3 பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அருமையான ஒரு கொஷின். இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1, -4. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2, -3. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4, -7 என்ட்ரு கொடுத்துடலாம். இந்த ஆக்சிஸ் நமக்கு வேண்டாம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு பாலிகன் வச்சு என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம். இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். நம்ம பார்த்தாலே இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம் தெரியுது. இருந்தாலும் நம்ம வெரிஃபை பண்ணுவோம். ஆங்கிள் டூலில் போயிட்டு ஆங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனையும் கிளிக் பண்ணுவோம். ஸோ 90 டிகிரி ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படிங்கிறத நிறைவு பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா பித்தாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்யுமான்னு கேட்டிருக்காங்க. அதே பாலிகன் டூலில் ரெகுலர் பாலிகன் டூல் எடுத்துகிட்டு இந்த சி அண்ட் டியை கிளிக் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ஸ்கொயருங்கிறதுனால 4 ஓகே கொடுத்துருங்க. அதே போல் இந்த டி அண்ட் இயை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலர் பாலிகனில் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் கேட்கும் 4. அடுத்து இ அண்டு சியை கிளிக் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் 4. இப்போ மூட்டில் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இதோடைய ஏரியாலாம் நமக்கு வேணும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். வேல்யூ வந்து எனபிள் பண்ணுங்கள். இதோட வேல்யூ மட்டும் இதை கிளிக் பண்ணுங்கள். இதோட கலரை சேஞ்ச் பண்ணுங்கள். ஒபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதோட வேல்யூ மட்டும் நமக்கு வேணும் 2. இதை கிளிக் பண்ணுங்கள். இதோட கலரை சேஞ்ச் பண்ணுங்கள். இதோட வேல்யூ காட்டுங்க. ஸோ 18. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா a² + b² = c². அப்படிங்கிறத பித்தாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்யறதை நம்ம பார்க்கலாம். a² + b² = c². பித்தாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்யுது. 18 + 2 = 20. ஸோ இந்த மாதிரி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கிவன் கொஷினை ஈஸியாக விசுவலைஸ் பண்ணி காட்டலாம். தேங்க்யூ.